యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను అహర్నిశలదీనహీనుడగు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. யாரெங்கே என்கிட்ட ஒருத்தன் பணம் வாங்கினான். ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். அவன் பேர் எலன். அவனை போய் கூப்பிட்டுருவாங்க. சரிங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன பண்றீங்க? உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? என் பிசினஸ் ஏதோ நல்லா போகுது. உங்க பிசினஸ்? என் பிசினஸ் ஏதோ போகுது. இன்னும் நான் வீடு காருக்கு தான் வாங்கணும். இந்த பெரிய பெரிய பேலஸுங்க அதுவும் வாங்கிடும் கூடி சீக்கிரத்துல. நீங்க தான் ஹெலன். உங்களை எஜமான் கூப்பிட்டாங்க. என்னத்துக்கு கூப்பிடுறாங்க? இல்ல எஜமான் கிட்ட நான் கடன் வாங்கினேன் அதுதான். வாங்க எஜமான் கூப்பிட்டாங்க. கடன் நான் போறேன்டா. நின்றா. வாங்க எஜமான் கூப்பிட்டாங்க. என்கிட்ட பணம் வாங்கினேன் ஞாபகம் இல்லையாப்பா? ஞாபகம் இருக்குதுங்க எஜமா. எப்ப தருவாங்க பணத்தை? கூடிய சீக்கிரத்துல தந்துடுறேங்க எஜமா. என்ன மன்னிச்சிடுங்க எஜமா. நான் கூடிய சீக்கிரத்துல தந்துடுறேங்க எஜமா. எங்க பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப ஏழையில இருக்கிறாங்க எஜமா. நான் கூடிய சீக்கிரத்துல தந்துடுறேங்க எஜமா. சரி ஏன் சிறுப்பா, நீ அழுவத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் தானே, சரி போப்பா. எப்படியோ எஜமாவை ஏமாத்தியாச்சு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இவங்கிட்ட நான் கடன் கொடுத்துருந்தேன்ல. வணக்கம் எஜமா. என்ன ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு எஜமா. நான் கொடுத்த கடத்தை எப்ப தருவீங்க? விளைச்சல் இல்லை எஜமா. விளைச்சல் வந்தோடனே தந்துடுறேன் எஜமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கடன் எனக்கு இப்பவே வேணும். காசு வந்துச்சுன்னா தந்துடுறேன் எஜமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே வேணும். எஜமா நீங்க ஒருத்தனை மன்னிச்சு விட்டீங்கள. நான் அவனோட கடனாளி அடிச்சுட்டான் எஜமா. என்னது? என் கடனுக்காக அவனை மன்னிச்சு விட்டேன். அவனுடைய கடனாலே அவனை மன்னிக்க தெரியலையா? ஆமா எஜமா. யார இங்கே? அவனை போய் கூப்பிட்டுவாங்க. உங்களை எஜமா கூப்பிட்டாங்க. வணக்கம் எஜமா. ஏன்பா வேலையால நீ அடிச்சியா? இல்லைங்க எஜமா. உண்மைய சொல்லு. எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா. இல்லைங்க எஜமா. வெறும் என் கடனுக்காக உன்னை நான் மன்னிச்சு விட்டேன். உன் வேலையால வெறும் 100 வெள்ளி காசுக்காக உன்னால மன்னிக்க முடியலையா? எஜமா நான் மன்னிச்சிருங்க எஜமா. நான் இனிமேட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேங்க எஜமா. நான் மன்னிச்சிருங்க எஜமா. நீ அழுததெல்லாம் போதும். இனிமே நான் உங்ககிட்ட நான் ஏமாற மாட்டேன்பா. யார் அங்கே? இவனுடைய ஆடு மாடு மனைவி பிள்ளைங்கெல்லாம் வித்து அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. இவனை சிறையில் அடிங்க. எஜமா என்னை மன்னிச்சிருங்க எஜமா. மன்னிச்சிருங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தர் மன்னிக்கிறது. And forgive us our debts as we forgive our debtors. Matthew chapter 6 verses 12. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను అహర్నిశలదీనహీనుడగు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను